கடைசியா பாபுஜி சொன்ன விஷயம், பயம் அறியாத துணிச்சலுடன் ஆன்மீக துறைக்குள் வாருங்கள். அது நமது வாழ்க்கைக்கு தேவையானதே அன்றி தான தர்மங்களோ பிச்சை இடுவதோ அல்ல. உண்மையான தியானம் என்பது உங்கள் சுயத்தை இழந்து விடுவதுதானே அன்றி செய்யும் வேலை அல்லது அலுவலகம் அல்லது வீட்டை விட்டு வெளியேறி அவற்றை துறந்து விடுவது அல்ல. உண்மையான ஆன்மீக நாட்டம் உடையவருக்கு அவையெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் நம்ம முடிச்சோம். நிர்விகல்ப சமாதி என்பதை பற்றி நீங்கள் கேட்டீர்கள். அது ஒரு யோக சாதனை என்பது உண்மைதான். ஆனால் அது உங்களின் பிரச்சனையை தீர்க்காது. ஒரு தற்காலிக விடுதலை நிலையை அது உங்களுக்கு தரலாம். ஆனால் பிறவா நிலை என்பது சத்தியோதயம் என்ற புத்தகத்தில் கூறப்பட்டுள்ளவாறு முற்றிலும் வேறுபட்டது. கடவுளை போல் அதிசூட்சும தன்மை உடையவராக நீங்கள் மாறும்போது மட்டுமே பிறவா நிலைக்கு தகுதியானவர் என்று உங்களை நினைக்க முடியும். நமது பயிற்சியில் அதற்காகத்தான் நாம் முயற்சிக்கிறோம். ஒரு கால் நீங்கள் நிர்விகல்ப சமாதியை எய்தினீர்கள் என்றாலும் கற்பனை செய்யும் இயல்பு ஏதோ ஒரு விதத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இது மட்டுமன்றி அப்படி அடையப்பட்ட ஜடம் போன்ற அந்த நிலையானது நிலைத்திருக்க முடியாது. ஏனென்றால் நாம் நமது கடமைகளையும் கவனிக்க வேண்டி உள்ளது. ஆனால் ஒரு கால் அவற்றை நாம் பொருள்படுத்தாவிடனும் நம்முடைய புனிதமான கடமைகளில் ஒன்றாகிய உடலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கடமை இன்னும் எஞ்சி இருக்கிறது. நாம் பரிபூர்ணத்துவத்தை அடைவதற்கு அது இன்றியமையாததும் கூட. அதே ஜடநிலை தொடர்ந்தால் நாம் அதை பொருட்படுத்தாமல் இருக்க முடியாது. ஆனால் உண்மையான சமாதி நிலையில் நாம் எப்போதும் உலகியல் சம்பந்தமான வேலைகளிலும் கடமைகளிலும் மும்முரமாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு கணமும் எளிமையானதும் தூய்மையானதுமான சத்தியத்துடன் இணைந்திருப்போம். இது சகஜ சமாதி என்று அறியப்படுகின்றது. ரெண்டு விதமான சமாதிகளை பத்தி சொல்றார். நிர்விகல்ப சமாதி அப்படிங்கிறது எல்லாத்தையும் மறந்துட்டு எங்க இருக்கோங்கிறது கூட தெரியாம அப்படியே ஆழ்ந்து போய் ஆடாம அசையாம போயிடுறது. இதுவும் சம ஆதி நிலைதான். ஆனா இந்த சம ஆதி நிலையில இயக்கங்கள் அற்று நம்ம இருக்கிறதுனால இதுல தொடர்ந்து இருக்க முடியாது. பெரிய பெரிய சாமியார் காட்டுக்குள்ளார போயிருந்தா கூட அவங்களும் ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை எந்திரிச்சு அந்த ஸ்டேட்ல இருந்து வெளியில வந்து திரும்பி போய் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு திரும்பி வந்து உட்கார வேண்டிய. அவங்களுக்கே அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில் இருக்கவங்களால இந்த நிர்விகல்ப சமாதியை அடைவது முடியுமா? முடிஞ்சாலும் அதுல தொடர்ந்து இருக்க முடியுமா? அப்படி இருந்தாலும் அதனால ஏதாவது பிரயோஜனம் உண்டாங்க? இல்ல அப்படின்னு சொல்றாரு. அது ஓரளவுக்கு தான் உதவும். ஓரளவுக்கு நம்முடைய ஒரு குறிப்பிட்ட நிலைமைய இன்னும் கொஞ்சம் மேம்படுத்திக்க உதவலாமே ஒழிய முழுமையான சூட்சுமத்தன்மையை அடைந்து பிறவா நிலையை அடைவதற்கு நிர்விகல்ப சமாதி உதவுவதில்லை. உதவுறது சகஜ சமாதி. சகஜ சமாதினா என்ன? சகஜ சமாதினா எல்லா வேலைகளிலும் மும்மரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுதே நம்ம அந்த ஆதி நிலையோட நம்முடைய மனதை ஒத்த நிலையில வச்சிருக்கிறது. இதை நோக்கிதான் நம்ம பயணம் செய்கின்றோம். இன்னும் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முறையான பயிற்சிக்கு திறமையான ஒருவரை தேட முயலுங்கள். அப்படி ஒருவரை நீங்கள் கண்டறியும் போது உங்களையே அவரிடம் ஒப்படைத்து விடுங்கள். உங்களுக்கு தேவையானவற்றை பற்றி போதுமான அளவிற்கு விவரித்து விட்டேன் என்று நினைக்கிறேன். இப்போது உண்மையான ஆன்மீக நாட்டமுடைய ஒருவருக்கு தான் செய்ய வேண்டிய பங்கை செய்வதும் லட்சியத்தை அடைவதற்கு உதவிகரமான வழிமுறைகளை பின்பற்றுவதும் அவர் கையில் இருக்கிறது. நாம் லட்சியத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை குறிப்பிட்டு காண்பிக்கும் 3 அறிகுறிகள் உள்ளன. அவை தெய்வீக செயல்பாடு, தெய்வீக விவேகம், தெய்வீக எண்ணம். இண்டிகேட்டர் சொல்றாரு,
என்னென்ன இண்டிகேட்டர் நான் முன்னேறி இருக்கேனான்னு திரும்பி நீங்க கேட்க வேண்டாம். ஒவ்வொரு லெவல்லையும் ஒரு ஒரு விதமான இண்டிகேட்டர்ஸ் பத்தி சொல்லிட்டு வர்றாரு. இங்க நீங்க லட்சியத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தால் 3 விஷயங்கள் இருக்கும். உங்கள்ட்ட தெய்வீக எண்ணம் இருக்கும், தெய்வீகமான செயல்பாடுகள் இருக்கும், 3வது தெய்வீக விவேகம் இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம், விவேகம். இந்த தெய்வீக விவேகம் அப்படிங்கிறது என்ன? எது நிலையானது எது நிலையற்றது அப்படிங்கிறத பிரித்து உணரக்கூடியதுதான் தெய்வீக விவேகம். சாதாரணமா விவேகம் அப்படின்னா நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது விவேகம்னு சொல்றோம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது நல்லது கெட்டது பவர் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் சொல்றோம். பட் வாட் இஸ் அந்த டிவைன் விவேகா, தெய்வீக விவேகம்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்க போனீங்கன்னா, தெய்வீக விவேகம் என்பது எது சத்தியம் எது அசத்தியம் அப்படிங்கிறத பிரித்து உணர்ந்து ஒவ்வொரு பொருளையும் இருக்கக்கூடிய அந்த சத்திய நிலையை கண்டறியக்கூடிய விவேகம் தான் தெய்வீக விவேகம். இந்த தெய்வீக விவேகத்தை நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சீங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தோணும் பொழுது அல்லது ஒன்று நடக்கும் பொழுது இது சத்திய நிலையை எப்படி வெளிப்படுத்துது அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சோம்னா, இதுல எது நிலையானது எது நிலையற்றது, எதை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னு நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சோம்னா நம்மகிட்ட தெய்வீக விவேகம் இருக்கு. தெய்வீக செயல்பாடுன்னா என்ன? கருணை, பெருந்தன்மை, பணிவு, பக்தி, இதெல்லாம் தெய்வீக குணங்கள். இந்த குணங்களை வெளிப்படுத்துறது தெய்வீக செயல்பாடு. தெய்வீக எண்ணங்கள், சூட்சுமமான எண்ணங்கள், தன்னுடைய குருநாதரை பற்றிய எண்ணம், மக்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை பற்றிய எண்ணம், இந்த மாதிரி விஷயங்கள், அன்பு, எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம், எல்லாரையும் பொதுவாக பார்க்கிற ஒரு எண்ணம், எல்லாருக்குள்ளாரையும் தெய்வீக எண்ணங்கள்னு சொல்றோம். ஸோ இவை மூன்றும் நீங்கள் லட்சியத்தை நெருங்குகிறீர்கள், லட்சியத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் அப்படின்னு சொல்றாங்க. இவற்றை உங்களுக்குள் வளர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அதற்கு யோக சக்தியை பிரணாகுதி மூலம் அளிப்பதை அடிப்படையாக கொண்ட எளிமையான பயிற்சி முறை நமக்கு உள்ளது. அது ஆன்மீக பாதையில் அபியாசிக்கு பெருமளவு உதவுகின்றது. இந்த பயிற்சி முறையை சிறிது காலம் செய்து பார்த்தால் மட்டுமே அதன் செயல்திறன் ஒருவருக்கு தெரிய வரும். நாம் அடைய வேண்டியது ஒரு எளிமையான விஷயம். ஆதலால் ஒரு எளிமையான முறையை நாம் பயன்படுத்துகிறோம். இந்த கருத்து இதயத்தில் ஆழமாக வேரூன்றி இருந்தால் அது விரைவில் பலனை அளிப்பது நிச்சயம். அடைய வேண்டியது மிகவும் எளிமையான ஒன்று, மிகவும் ரொம்ப சுலபமான ஒன்றை தான் நம்ம அடைய போறோம். அந்த எளிமைத்தன்மையில ஒரு பூர்ணத்துவமானது காம்ப்ளிகேட்டா இருக்காது, அது எளிமையாக இருக்கும். அங்க எளிமையான ஒன்றை அடைய மிக எளிமையான பயிற்சி முறையை நாம பின்பற்றுகிறோம் அப்படிங்கிற கருத்து பொழுது நம்ம இதை மட்டும்தான் பயன்படுத்துவோம். இல்லைன்னா இந்த கருத்து தெளிவாக இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இதோட சேர்த்து கொஞ்சம் பொலாரிட்டி, கொஞ்சம் முத்ரா, கொஞ்சம் யோகா, கொஞ்சம் பிராணாயாமம், இப்படி அப்புறம் கொஞ்சம் சாமி கும்பிடுறது, அப்புறம் வெவ்வேறு மார்க்கங்கள்ல சொல்லப்பட்ட சில விஷயங்கள், இதையெல்லாம் ஆட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருந்தாதான் நமக்கு தியானம் பண்ண ஒரு திருப்தியே கிடைக்கும். அப்படின்னா நம்ம காம்ப்ளிகேட்டடா இருக்கிறோம். ஏன்னாங்க தியானம் மட்டும் போதுமா? இப்பயே நீங்க ஒரு சத்சங்கத்துக்கு முன்னாடி யோகா இருக்குன்னு சொல்லி பாருங்க, அன்னைக்கு 10 பேர் கூட வருவாங்க. 2 காரணம். ஒண்ணு நம்ம பாடி கான்சியஸ்ல இருக்கிறோம், அதனால பாடிக்கு நல்லதுன்னு ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சா மக்கள் கூடுறாங்கிறது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வெறும் தியானம் தான், கண்ண மூடி உட்கார்ந்தா அப்படின்னா நமக்கு மனசு திருப்தி அடைய மாட்டாங்க. ஒரு 10-15 தடவை எங்கேயாவது ஓட விட்டு கஷ்டப்படுத்தி அதுக்கப்புறம் அதை கொடுக்கும் பொழுது மட்டும்தான் மனம் திருப்தி அடைகிறது. ஏன்னா நம்மளுடைய மனது காம்ப்ளிகேட்டா இருக்கு. யார் நான் அடைய போறது ஒரு பரிபூர்ணத்தன்மை, அந்த பரிபூர்ணத்தன்மை மிக மிக எளிமையானது. இந்த எளிமையான ஒரு விஷயத்தை அது போன்ற ஒரு எளிமையான ஒரு பயிற்சி முறையால தான் அடைய முடியும். அதனால
அந்த பரிபூர்ணத்தன்மை எப்படி இருக்கோ அதை ஒத்த ஒரு எளிமையான ஒரு பயிற்சி முறையில நான் என்னை ஈடுபடுத்திக்கிறேன். இன்னும் இதை சிம்பிளாக்க என்ன வழி இருக்கு அப்படின்னு நான் யோசனை பண்ற அளவுக்கு இருந்ததுன்னா, இதை விட சிம்பிளான பயிற்சி முறை ஒண்ணும் கிடையாது. கண்ணை மூடி உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க, கண்ணை மூடி சுத்திகரிப்பு பண்ணிக்கங்க, கண்ணை மூடிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கங்க. இவ்வளவுதான். 3 விஷயத்துக்குள்ளார அடங்கிய ஒரு எளிய பயிற்சி முறை. இது நமக்கு திருப்தி அளிக்காததுக்கு காரணம் நம்ம மனதில் இருக்கிற சிக்கல். யாருக்கு இதை தாண்டி எளிமையான பயிற்சி முறை மூலமாகத்தான் எளிமையானதை அடைய முடியும் அப்படிங்கிற அந்த பக்குவமும் அந்த தெளிவும் அந்த விவேகமும் வருகிறதோ அவர்களுக்கு இந்த பயிற்சி முறை விரைவில் பலனை அளிக்கும். இன்னும் நிச்சயம் ஏதாவது என்னிடம் கேட்க விரும்புகிறீர்களா? இன்னும் ஒன்று இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அதாவது பரிபூர்ணத்தன்மையை எப்படி அடைவது என்பதுதான். மிக வெளிப்படையாக சொல்கிறேன். திறமை மிகுந்த ஒரு வழிகாட்டியை நீங்கள் அடைய பெற்றால் அது சிறிது கூட சிரமம் இல்லை. இப்போது அந்த மாதிரியான ஒருவரை தேடுங்கள். அவரை நீங்கள் அடையும் பொழுது உங்களை முழுமையாக அவரிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்பது உங்களுக்கு நட்பு முறையிலான எனது அறிவுரையாகும். அவரது தொடர்பு உங்களுக்கு நிறைய விஷயங்களை வெளிப்படுத்தும். உண்மையிலே மாஸ்டருடனான தொடர்பு, மாஸ்டருடனான இணைப்பு தான் நமக்கு இயற்கையோட ரகசியங்களை ரிவீல் பண்ணும். புத்தகங்கள் கிடையாது. புத்தகங்கள்ல எவ்வளவு மறைபொருள் ரகசியங்கள் பேசப்பட்டிருந்தாலும் அந்த விஷயங்கள் நமக்கு புரியாது. இந்த புத்தகம் படிக்கிறதை எடுத்துக்கோங்க. நம்ம காலையில எழுந்து உட்கார்ந்து மாஸ்டரோட நம்மளை இணைத்து கொண்டு ஒரு பிரேயர்ஃபுல் மூடுல ஒரு 50-60 பேர் ஒன்னா சேர்ந்து உட்காரும் பொழுது மாஸ்டருடன் நம்ம தொடர்புல இருக்கிறதுனால இந்த விஷயத்த படிக்கும் பொழுது நிறைய புதுசான விஷயங்கள்லாம் தோணுது. நம்மளே நிறைய பேர் சொல்றோம், நான் தனியா படிச்சு பார்த்தாங்க, இது ஒண்ணுமே எனக்கு புரிஞ்ச மாதிரி தெரியல, இந்த மாதிரிலாம் புரியல அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த புரிதல்ங்கிறது புத்தகத்துல இருந்து வந்துச்சா மாஸ்டருடனான இணைப்புல இருந்து வந்ததா அப்படின்னு பார்த்தா மாஸ்டரோட நம்ம இணைந்திருப்பதாலதான் இந்த புரிதல் ஏற்படுகிறது. அதுதான் பாபுஜி சொல்றாரு, தகுதி வாய்ந்த வழிகாட்டி ஒருவரை தேடுங்க, அவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு அவரோட இணைந்திருங்க, இணைப்பில் இருக்கு. அப்ப எல்லா ரகசியங்களும் தானாக வெளிப்படுத்தப்படும். எனவே இதுதான் உங்களுக்கு நட்பு முறையிலான எனது அறிவுரையாகும். அவருடைய தொடர்பு உங்களுக்கு நிறைய விஷயங்களை வெளிப்படுத்தும். அதோடு மட்டுமல்ல, அவர்தான் உங்களுக்கு சரியான வழிகாட்டி என்பதையும் அவரே வெளிப்படுத்துவார். உங்கள் கேள்விக்கு பதிலளிக்க ஒரே ஒரு வாக்கியம் மட்டுமே போதுமானதாக இருக்கையில் உங்கள் நேரத்தை நான் நிறைய வீணடித்து விட்டேன். அதாவது அந்த ஒரே ஒரு வார்த்தை, உங்களுக்குள் தேடுங்கள், அவரையே உங்களுக்குள் காண்பீர்கள். மாஸ்டர் அங்கு இருக்கிறார், ஆனால் எப்போது? நீங்கள் அங்கு இல்லாத போது மட்டுமே. இவ்வளவுதான். சிம்பிளா முடிச்சிட்டாரு கடைசியா. நீங்க எவ்வளவு பரிபூர்ண தன்மை, பர்ஃபெக்ஷன் எதை தேடணும்னாலும் அதை உங்களுக்குள்ளார தேடுங்கள்ங்கிறது உண்மை. அப்படி நீங்கள் தேடினால் நீங்க உங்களுக்குள்ளார தேடும் பொழுது உங்களை காண முடியாது, மாஸ்டர் தான் காண முடியணும். ஒருவேளை உங்களுக்குள் தேடி உங்களை கண்டீர்கள் என்றால் மாஸ்டரை காண முடியாது. ஏன்னா நீங்க தேடுற இடம், அடிக்கடி சொல்லுவாங்க, அன்பின் பாதை குறுகியது, அதுல யாராவது ஒருத்தர் தான் பயணம் முடியும். ஒண்ணு நீங்க பயணம் பண்ணலாம், இல்லது நான் பயணம் பண்ணலாம் அப்படின்னு மாஸ்டர் சொல்லுவார். அந்த மாதிரி இதயங்கிறது ரொம்ப பறந்து விரிந்ததாக இருந்தாலும் அதுல இருக்கிறதுக்கு ஒரே ஒரு இடம் தான் இருக்கு. அந்த ஒரு இடத்துல நான் இருக்கும் பொழுது, அதாவது நான்கிற உணர்வு இருக்கும் பொழுது, என்னை பற்றிய சுய முக்கியத்துவம் இருக்கும் பொழுது, என்னை பற்றிய பெருமைகள் இருக்கும் பொழுது, என்னுடைய சொந்த உருவாக்கங்களால் அந்த இடம் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது அங்கே மாஸ்டர் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது. அல்லது இதையெல்லாம் நான் எடுத்துட்டு எம்டி ஆகும் பொழுது மாஸ்டர் அங்க இருப்பாரு, நான் அங்க இருப்பதில்லை. இதுதான் கடைசியா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புற ரகசியம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். மெய்ப்பொருளை தேடும் ஒருவருக்கான சில குறிப்புகள் அப்படிங்கிற இந்த தலைப்புல கடைசியான முடிவு இதுதான் சொல்றார். ஒரு வழிகாட்டியை தேடி அவர்கிட்ட எல்லா இடத்தையும் ஒப்படைச்சிருங்க. ஒப்படைச்சிட்டு உங்களுக்குள்ளாரையே நீங்க தேடினீங்கன்னா அவரை காணலாம். அவரை காணுன்ற இடத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னா ஒருவேளை அவர் இருக்க முடியாது, அவர் இருந்தால் ஒருவேளை நீங்கள் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ரகசியத்தையும் நீங்க புரிஞ்சுக்கீங்க. இது ஒண்ணு சொல்லியிருக்காரு. சமாதியில நிர்விகல்ப சமாதியை நோக்கி நம்ம போகல, சகஜ சமாதியை நோக்கி தான் போறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் இதே டாபிக்ல தான் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அடுத்து சொல்ல வேண்டிய விஷயம், இதுல இன்னொன்னு முக்கியமா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா,
பதிவுகளை கிட்டத்தட்ட எல்லாத்தையும் போகங்களாக உங்கள்கிட்ட வெளியேற்றக்கூடிய திறமை வாய்ந்த ஒரு குருவை நீங்க தேடுங்க. அதுதான் அதுக்கான குறிப்பு. அதாவது மெய்ப்பொருளை நாடுவதற்கான குறிப்புங்களை சொல்லியிருக்காரு. அப்புறம் இன்னொன்னு சொல்லியிருக்காரு, ஆதி மூலம் அல்லது சோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒண்ணு நம்மை நோக்கி நம்மளை ஏற்றுக்கொள்ளுமா, அல்ல நம்ம தான் அதை நோக்கி போகணுமா அப்படின்னா, மெய்ப்பொருளை தேடுபவர்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. சோர்ஸ் எப்பயும் உங்களை நோக்கி வராது. நீங்க தான் அதை நோக்கி போயாகணும். சோர்ஸ் எப்ப நம்மளை நோக்கி வரணும்னா, மகா பிரளயம் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படும் பொழுது மட்டும்தான் அந்த ஆதி மூலமானது, அந்த சோர்ஸ் ஆனது என்னோடு கரையறதுக்கு முயற்சி செய்யும். மற்றபடி நம்ம தான் அதனோடு கரைந்து நம்முடைய தனித்தன்மையை இல்லாமல் செய்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அடுத்தது சங்கல்பம் அப்படிங்கிற விஷயத்தையும் இதுலதான் பேசினாரு. சங்கல்பத்தை பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கும் கடவுளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மனிதன் வரையறைக்கு உட்பட்டதாக சங்கல்ப சக்தியை வச்சிருக்காங்க. கடவுளுடைய சங்கல்ப சக்தி வரையறையற்றதாக இருக்கிறது. இதுல அன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லல. ஒரு சங்கல்ப சக்திக்கு மனுஷனுக்கு என்ன வரையறை, முக்கியமான வரையறைன்னா டைம் வரையறை வச்சிருக்காங்க. மாஸ்டருக்கு அந்த வரையறை கிடையாது. உதாரணத்துக்கு நான் மாஸ்டர்கிட்ட போறேன், இல்ல யாரோ ஒருத்தவங்க மாஸ்டர்கிட்ட போறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஆன்மீக விதையை விதைச்சிட்டு இவர் இந்த மாதிரி வளரட்டும், இவருக்குள்ளார இருக்கிற இந்த ஆன்மீக விதையானது வளர்ந்து இவர் இப்படி மாறட்டும் அப்படின்னு மாஸ்டர் ஒரு சங்கல்பம் முடியல. ஆனா அவர் மாறவே இல்லை, அப்படியே இருக்காரு. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மாஸ்டருடைய சங்கல்ப சக்தி செயல்படலன்னு நினைக்கிறோம். அவர் ஒரு பிறவியில மாறல, 2வது பிறவியில மாறல, 3வது பிறவியில மாறல, 100 பிறவி எடுத்து மாறலன்னா கூட மாஸ்டருடைய சங்கல்ப சக்திக்கு வரையறையே இல்லை. அது அப்படியே தான் இருக்கு. அதாவது அது என்ன நினைக்குதுன்னா, அவர் வளர்ந்து கொண்டிருக்கிறார், அவருக்குள்ள இருக்க தெய்வீகம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அது தானாகவே மலர போகுது. 101வது பிறவியில அந்த சங்கல்ப சக்தியானது தன்னை வெளிப்படுத்துது. அது வரைக்கும் தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். நம்ம செஞ்ச உடனே அதுக்கு பதில் வரும்னு நினைக்கிறோம். வரலன்னு என்னுடைய சங்கல்பம் ஒர்க் பண்ணல அப்படிங்கிற சங்கல்பம் ஒரு முறை செய்து விட்டால் அது நடக்குது. ஒருத்தருக்கு ஒரு 3 சிட்டிங் ஒரு ப்ரிசெப்டர் கொடுத்து இவர் மாஸ்டரோட இணைப்புல ஆயிட்டாரு, இவருக்கும் மாஸ்டருக்குமான தொடர்பு நிலைநாட்டப்பட்டு விட்டது அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணாரு அப்படின்னா, அது கோடி வருஷம் ஆனாலும் அந்த சங்கல்பம் அப்படியே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆனா அந்த ப்ரிசெப்டருக்கு என்னன்னா, நான் சிட்டிங் கொடுத்தா 3 சிட்டிங்க்கு அப்புறம் அவங்க வரல, நம்மளுடைய சங்கல்ப சக்தி சரியில்லை அப்படின்னு அவரும் நினைக்கிறார். இப்ப யாரு வரையறை ஏற்படுத்திக்கிறா? மனிதன் வரையறை. மாஸ்டர்ஸ் எந்த சங்கல்பத்துக்கும் காலம் நிர்ணயம் பண்ணாம எல்லையற்ற வரையறையில இருக்கிறாங்க. அதனாலதான் மாற்றங்கள் நம்மகிட்ட நிகழ்னாலும் அவங்க அவங்க வேலையை, அவங்க சங்கல்பத்தை அவங்க தொடர்ச்சியாக செயல்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு வரையறை காலம்லாம் கிடையாது. எப்போ ஒர்க் பண்ணுமோ அப்போ ஒர்க் பண்ணும். ஸோ இதுவெல்லாம் மெய்ப்பொருளை நாடுபவர்களுக்கான குறிப்பு அப்படிங்கிற விஷயத்துல பாபு சொல்லியிருக்காரு. இன்னொரு குறிப்பும் சொன்னார், புத்தகங்கள் படிக்கிறத விட்டுட்டு மெய் அனுபவங்களை தேடுங்கள், அனுபவ ரீதியாக எதையும் முயற்சி செய்யுங்கள் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். இதெல்லாம் இந்த டாபிக்ல பாபுஜி சொன்ன முக்கியமான கருத்துக்கள். அடுத்த ஒரு டாபிக்கு போறோம். இப்ப படிக்க போறது 41வது டாபிக், பக்கம் 376, பிரச்சனையும் அதன் தீர்வும். இப்போது ஆன்மா உடல் என்ற ஆடையை அணிந்து கொண்டதோ, அதன் பிறகே உரை வடிவில் ஆன்மாவின் மறுபக்கம் தோன்றியது. அதாவது இந்த அனைத்தும் பற்பல முடிச்சுகளை ஏற்படுத்தி கொண்டு தானாகவே வந்திறங்கிய ஒரு கயிறானது. அன்புள்ள சகோதரரே, ஆன்மாவுடன் கூடவே அதன் எதிர்மறையான மறுபக்கத்தையும் நாம் ஆரம்பத்திலேயே உயிர்ப்பித்து விட்டோம். எப்பொழுது ஆன்மா உடல் என்ற ஆடையை அணிந்து கொண்டதோ, அதன் பிறகே உரை வடிவில் ஆன்மாவின் மறுபக்கம் தோன்றியது. அது வரைக்கும் ஆன்மா அந்த கவரிங்ஸ், அந்த லேயர்ஸை பத்தி அது பேசல. ஆன்மா உடல் எடுத்த பொழுது ஆன்மாவை சுற்றி ஆவரணங்கள் அப்படிங்கிற உரைகள் உருவாக ஆரம்பித்தது. உரைகளுக்கு அப்புறம் என்ன தாண்டி வந்த எனர்ஜியானது நேரடியாக செயல்படாமல் பல இடங்கள்ல சுழற்சிகளுக்குள்ளார மாட்டினது, ஒன்னும் முடிச்சுகளாக மாறியது. தானாகவே வந்திறங்கிய ஒரு கயிறு ஆயின. இப்படியாக அந்த எனர்ஜியானது என்ன ஆனிச்சு, கீழே இறங்கி வந்த ஒரு நூல் மாதிரி நம்மகிட்ட இருந்து இன்னைக்கு நம்ம தெய்வீகமா இருந்த இடத்துல இருந்து மாறி மனிதனா மாறி இன்னைக்கு இங்க நிக்கிறோம். அன்புள்ள சகோதரரே,
ஆன்மாவுடன் கூடவே அதன் எதிர்மறையான மறுபக்கத்தையும் நாம் ஆரம்பத்திலேயே உயிர்ப்பித்து விட்டோம். உரைகளை நெருப்பும் நீரும் ஒன்று சேரும் பொழுது தீச்சுடர் இரட்டிப்பாகி கொழுந்து விட்டெறிவதையும், மேலும் காற்றும் அதனுடன் சேரும் பொழுது அந்த தீச்சுடர் மின்னல் என பிரகாசிப்பதையும், காற்றிற்கு ஏற்ப அந்த சுடர் அதிகமாவதையும் நீங்கள் பார்ப்பதில்லையா? இந்த தீச்சுடர் என்பது என்ன? இவை அனைத்தும் ஆன்ம சக்தியை கொண்டு உருவாக்கப்பட்ட பிரகிருதியின் பல்வேறு செயல்களே ஆகும். சொல்ல நெருப்பும் நீரும் ஒன்று சேரும் பொழுது தீச்சுடர் இரட்டிப்பாகி கொழுந்து விட்டு எரிவதையும், காற்றும் அதனுடன் சேரும் பொழுது தீச்சுடர் மின்னலென பிரகாசிப்பதையும், காற்றிற்கேற்ப அந்த சுடர் அதிகமாவதையும் நீங்கள் பார்க்கலாம். அது எப்படி நெருப்பும் நீரும் ஒன்று சேரும் பொழுது, நீர்னா நீங்க டைரக்டா நீர்னு எடுக்காம நம்ம ஒரு எரிபொருளா பெட்ரோல் மாதிரி இருக்கிற விஷயத்த எடுத்துட்டோம்னா இது சரியாக பொருள். நம்ம பாபுஜி எந்த அர்த்தத்துல சொல்றாருங்கிறது இந்த இடத்துல எனக்கு புரியல. நான் இப்படிதான் எடுத்துக்கிறேன். நெருப்பும் நீரும் ஒன்று சேரும் போது அப்படின்னா ஒரு திரவமும் ஒரு நெருப்பும் ஒன்று சேரும் போது அது கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. அது காத்து பெட்ரோல் பத்திக்கிச்சு, அடுத்தது அங்க வேகமா காத்தடிக்குதுன்னா இன்னும் வேகமா எரிய ஆரம்பிக்குது இல்லையா? அது போல இங்க தீச்சுடர் என்பது ஆன்ம சக்தியை கொண்டு உருவாக்கப்பட்ட பிரகிருதியின் பல்வேறு செயல்கள், படைப்பினால் உருவான செயல்கள் எல்லாத்துக்குள்ளாரையும் அந்த தீச்சுடர் இருக்குது. நிலம், வாயு, நீர், நெருப்பு ஆகியவற்றின் செயல்பாடுகள் நம் பார்வைக்கு வருவதற்கு முன் நம் கண்ணோட்டம் என்றுமே உண்மை பொருளான அந்த ஒன்றை நோக்கி சென்றதில்லை, சத்தியத்தை நோக்கி போனதில்லை. சற்று கற்பனை செய்து பாருங்கள். தவறான உபயோகத்தின் காரணமாக அவற்றினுள் திரைக்கு பின்னிருந்து செயல்படுகின்ற மெய்ப்பொருள் பார்வைக்கு வராதவாறு ஒரு நிலையை எது உருவாக்கியது? அழிவை உருவாக்குகின்ற அவ்வித செயல்களை பரம்பொருள் ஏன் நிகழ்த்த வேண்டும் என்பது புரிந்து கொள்ள இயலாத ஒரு விஷயம். இந்த உலகத்துல பார்க்கிற எல்லா விஷயமும் பஞ்சபூதங்களும் நம்ம கண்ணுக்கு தெரியுது, நம்மளால உணர முடியுது. ஆனால் அந்த பஞ்சபூதங்களுக்கு பின் நின்று இயக்குகின்ற மெய்ப்பொருளை நாம் ஏன் உணர முடியாது? ஏன் அந்த விஷயத்த கடவுள் மறைபொருளா வச்சிருக்கிறாருங்கிறது எனக்கு புரியல அப்படின்னு சொல்றாரு. அழிவை உருவாக்குகின்ற அவ்வித செயல்களை பரம்பொருள் ஏன் நிகழ்த்த வேண்டும் என்பதும் புரியவில்லை. ஒரு விஷயம் மெய்ப்பொருளானது உலகை உருவாக்குவதற்கான சங்கல்பத்துடன் சுயத்தின் மனோபலத்துடன் கலந்ததே இந்த செயலுக்கு காரணமாகும். ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னா, அந்த பூரணமான சத்திய நிலை, அந்த ஒரு மெய்ப்பொருள், அந்த ஒரு ரியாலிட்டியானது இந்த ஒரு இயக்கத்திற்காக பிரகிருதியோட கலந்தது, சுயத்தின் மனோபலத்துடன் கலந்ததே இந்த செயலுக்கு காரணமாகும். பன்மை என்ற எண்ணம், அதாவது பல உருவங்கள் சிருஷ்டி, ஒருமை என்பதற்கு நேர்மாறானது, எல்லாம் ஒன்றேங்கிறதுக்கு நேர்மானது. அவை ஒன்றுக்கொன்று எதிரானவை. வேறு வார்த்தைகளில் சொல்ல போனால் இறை சித்தத்தின் விளைவாக உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற அந்த இன்னொன்று தனது மூலப்பொருளை விட ஸ்தூலமானது எனலாம். ஆனால் இந்த இரண்டும் மிகவும் நெருங்கி வந்து ஒன்றுடன் ஒன்று இணைந்து படைப்பை உருவாக்குவதற்கான எண்ணத்தை விரைவுபடுத்தினர். இவற்றின் செயலும் நீரும் நெருப்பும் இணையும் போது என்ன நிகழ்கிறதோ அதை ஒத்திருந்தது. கொஞ்சம் ரொம்ப பிலாசபிக்கலா தான் பாபுஜி இதுல பேசுறாரு. அது என்ன சொல்றாரு? இறை சித்தத்தின் விளைவாக உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற அந்த இன்னொன்று தன் மூலப்பொருளை விட ஸ்தூலமானது. ரொம்ப பெருசா எடுத்துக்காம சின்னதா பாக்குறோம் அப்படின்னா, ஒரு விதை அப்படிங்கிறது சத்திய நிலைன்னு வச்சுட்டோம்னா, அந்த விதை அப்படியே தன்னை வெளிப்படுத்திக்காம நிலத்துல ஊனப்பட்ட உடனே அது பல்மடங்கா பெருகி ஒரு மரமாக ஆயிரக்கணக்கான இலைகளாக காட்சியளிக்குது. அப்ப இந்த மரம், அந்த இலை அப்படிங்கிறதெல்லாம் விதைக்குள்ளார இருக்கிற அந்த சூட்சுமமான தன்மையை வெளிப்படுத்தல. அது எல்லாத்துக்குள்ளாரையும் அந்த விதையோட தன்மை, அந்த விதையோட எனர்ஜி ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தாலும் உண்மையில பார்க்கும் பொழுது, ஒரு மரத்தை பார்க்கும்போது அதோட விதை நமக்கு தெரிவதில்லை. இலைகளை பார்க்கும்போது அதனுடைய விதை நமக்கு தெரிவதில்லை. அதே மாதிரி ஒருமையிலிருந்து பன்மையை நோக்கி போறது வளர்ச்சி.
ஒரு படைப்பு அப்படிங்கிறது ஒருமையிலிருந்து பன்மையை நோக்கி போறது. அப்ப எனக்குள்ளார இருக்கிற சத்திய நிலையானதும் அப்படிதான் மாறி இருக்கு. அது ஒருமையிலிருந்து பன்மையை நோக்கி வந்து பல்வேறு வடிவங்களை எடுத்துக்கிட்டு இந்த உலகத்துல இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அதுக்குள்ளார இருக்கிற சத்திய நிலையை பார்க்க முடியாம அது மறைஞ்சு நிக்குது. ஆனால் இந்த வளர்ச்சிக்கு காரணம், இந்த மாதிரி பன்மை நிலைமைக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அந்த விதைக்கு நம்ம கொடுத்த அந்த தண்ணி, அந்த காத்து, அந்த மண். அதே மாதிரி இந்த சத்திய நிலைங்கிற விதையானது இன்னைக்கு இப்படி இப்படி பிரிஞ்சு நிக்கிறதுக்கு காரணம் இந்த பஞ்சபூதங்கள், நீர், நெருப்பு, காற்று, இதெல்லாம். இததான் அவர் சொல்றாரு. தனது மூலப்பொருளை விட ஸ்தூலமானது. ஆனால் இந்த இரண்டும் மிகவும் நெருங்கி வந்து ஒன்றுடன் ஒன்று இணைந்து எண்ணத்தை, படைப்பை உருவாக்குவதற்கான எண்ணத்தை விரைவுபடுத்தின. இவற்றின் செயலும் நீரும் நெருப்பும் இணையும் போது என்ன நிகழ்கிறதோ அதை ஒத்திருந்தது. நாம் இயற்கையிடமிருந்து பெற்ற ஆன்மாவில் வெவ்வேறு உணர்வு நிலைகள் கலந்திருந்தன. இறை சங்கல்பத்தின் விளைவாகிய இந்த உணர்வு நிலையானது வடிவங்கள் தோன்ற காரணமாக இருந்தது. பின்னர் நாமும் நமது சங்கல்பத்தின் விளைவாக நம்முடன் இருக்கின்றவற்றிற்கு நமது எண்ணத்தின் மூலம் சக்தி அளித்து அவற்றை உணர்வு பெற செய்துவிட்டோம். இதுக்கு காரணம் நம்முடைய சங்கல்பம். நம்ம பிறக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்ட சங்கல்பம், அடுத்தடுத்து இது செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிற ஒவ்வொரு சங்கல்பத்தின் மூலமாகவும் நம்ம வந்து ஒவ்வொரு எண்ணத்திற்கு உரு கொடுத்து கொண்டே வருகின்றோம். அதுதான் அடுத்த காரணம். நாமும் நமது சங்கல்பத்தின் விளைவாக நம்முடன் இருக்கின்றவற்றிற்கு சக்தி அளித்து உணர்வு பெற செய்துவிட்டோம். அதற்கு முன்பு வரை அங்க இருந்தது என்ன? ஆன்மாவிற்கு மாறானது எதுவோ அதுவே ஆகும். ஆன்மாவின் இயல்பு அமைதி. ஆன்மாவிற்கு எதிர்மறையானதாகிய உடலின் இயல்பு இயக்கம். ஆன்மா அமைதியா இருக்கிறத விரும்பும், உடல் இயக்கத்தை விரும்பும். அதனாலதான் எப்ப பார்த்தாலும் உடம்பு வந்து என்ன பண்ணிட்டே இருக்கு, மூவ் ஆகிட்டு இருக்கிறதே. ஒரு இடத்துல உட்கார்றோமா அப்படின்னு கேட்கிற மாதிரி உடல் எப்பொழுதும் இயங்கி கொண்டே இருக்க விரும்பு. ஆன்மா அமைதியாக இருக்க விரும்பு. இப்ப ஆன்மாவை நம்ம வந்து அதனுடைய தன்மையை அடையணும்னா உடலை வந்து முதல்ல அந்த தன்மைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் தியானம் பண்றப்ப ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து எல்லா இயக்கங்களையும் நிறுத்திட்டு ஒரு அமைதி நிலைக்கு வரும். ஏன்னா அமைதியா இருக்கிற ஒன்றை பற்றி அறிய வேண்டும் என்றால் அதை போன்ற ஒரு அமைதியை வெளிப்புறத்துல உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முதல்ல நம்ம இதை செய்யறோம். முன்னரே விளக்கி கூறியவாறு நமது இந்த கர்மாவினால் உருவாக்கப்பட்ட அந்த தீச்சுடரே அசாந்தி, கஷ்டங்களும் வேதனைகளும் ஆகும். இந்த தீச்சுடர் பத்தி முன்னாடி சொன்னார் இல்லையா, நெருப்பும் நீரும் சேரும் பொழுது உருவாகின்ற தீச்சுடர் அப்படின்னு. அது மாதிரி இங்க நெருப்பு அப்படின்னு சொல்றது நம்முடைய ஆன்மா, நீர் அப்படின்னு சொல்றது வந்து பிரகிருதி, படைப்புக்கான சங்கல்பம். இது ரெண்டும் ஒண்ணு சேரும் பொழுது உருவாக்குறது தான் ஒரு சமமற்ற இம்பேலன்ஸ்டு கண்டிஷன். இந்த இம்பேலன்ஸ்டு கண்டிஷன் தான் நம்மளுடைய கஷ்டங்களுக்கு காரணமாக அமைக்கின்றது. என்றாவது நாம் அதற்கு சக்தி அளிப்பதை நிறுத்திவிடும் அளவிற்கு வலிமை பெறுவோமாயின் அப்பொழுது அவற்றின் நிலைமை நீர் வார்க்கப்படாத செடிகளின் நிலையை போல ஆக்கிவிடும். ஸோ இப்ப நம்முடைய எண்ணங்களுக்கு, நம்முடைய சஞ்சலங்களுக்கு, நம்முடைய கவலைகளுக்கு எல்லாத்துக்கும் நீர் ஊற்றி கொண்டிருப்பது நம்முடைய ஆன்மா. என்னைக்காவது ஒரு நாள் ஆன்மா இவற்றில் இருந்து திசை திரும்பி வேறு பக்கம் போயிடும், வேறு பக்கத்துக்கு அதனுடைய எனர்ஜியானது திருப்பி விடப்பட்டு விட்டால் இவையெல்லாம் கருகி நீர் வார்க்கப்படாத செடிகளை போல வாடிவிடும். இது எப்படி சாத்தியமாகும்? நமது உடலையும் பொருளியலை நோக்கி திரும்பி இருக்கும் நமது எண்ணத்தையும் ஆன்மாவை நோக்கி நாம் திருப்பி விடுவோமேயானால் நமது செயல்களின் பலனாக கஷ்டங்கள் என்ற வடிவில் உருவாக்கப்பட்டிருக்கும் யாவும் படிப்படியாக மறைந்து போய்விடும். என்ன செய்யணும்? நம்முடைய அந்த நோக்கத்தை, நம்முடைய எண்ண ஓட்டத்தை, நம்முடைய மனோபாவத்தை, நம்முடைய மனப்போக்குகளை எல்லாத்தையும் ஆன்மாவை நோக்கி திருப்பிவிடும். இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு பிரிசெப்டருக்கும் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு முறையும் மாஸ்டர் இதை வந்து வெவ்வேறு வடிவங்கள்ல சத்சங்கத்தின் மூலமாக செய்து கொண்டே இருக்கிறார். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, கொஞ்சம் நம்ம திரும்பி விட்டோம்னா திரும்பி நேரா போய் அது மாதிரி 10 மடங்கு அந்த பக்கம் திருப்பிக்கிற ஒரு பழக்கம் எல்லா அபியாசிக்கும், எல்லா பிரிசெப்டருக்கும் இருக்கு. அவங்களே அதை செய்தாலும் கூட அவங்களாலையும் அதை மீறி வர முடியும். நீங்க வந்து இந்த பக்கம் போயிட்டு இருக்கவனை பிடிச்சி இந்த பக்கம் திருப்பி விடலாம்.
திருப்பி விட்டோம்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் அந்த பக்கம் திரும்பிக்கிட்டான்னா நம்ம என்னதான் பண்ண முடியும்? அந்த தெய்வீக உதவிங்கிறது இருக்கு, அது செய்யுது. அது என்ன பண்ணுது, கீழ்நிலை மனப்போக்குகளை நோக்கி இயங்கிக்கிட்டு இருக்கிற நம்மளுடைய மனோபாவத்தை திருப்பி விட்டு ஆன்மாவை நோக்கி மாத்தி விடுது, ஒரு டிரான்ஸ்மிஷன்ல மாத்தி விடுது. மாத்தி விட்டாலும் அதை நம்ம அப்படியே அந்த டிரான்ஸ்மிஷனை வாங்கிக்கிட்டு அப்ப என்ன உணர்வு இருந்ததோ அதை தொடர்ந்து வச்சுக்க முயற்சி பண்ணி அதுக்கு அடுத்த மெடிடேஷன்ல அங்கிருந்து ஆரம்பிக்குது. அப்படி நம்ம போயிட்டே இருந்தோம்னா ஒன்ஸ் திருப்பி விட்டது திரும்பிக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும், நம்மளுடைய கவனம் முழுக்க 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 உலகியல் விஷயங்கள்ல இருந்து திரும்பி ஆன்மாவை நோக்கியதாக திரும்பிடும். அப்படி திரும்பும் பொழுது தேவையில்லாத விஷயங்கள்லாம் உருந்து போயிடும். இதுதான் சிஸ்டம். ஆனா திருப்பி விட்டா நம்ம திரும்புறோம்னா அந்த தியானத்தின் பொழுது அந்த மனப்போக்கானது திருப்பி விடப்பட்ட பிறகு அது மாதிரி 100 மடங்கு வேகமா நம்ம உலகியல் விஷயங்கள்ல திருப்பி எனர்ஜியை திருப்பி கொண்டாதான்னு வச்சுக்கோ. ஆனா ஒன்ஸ் திருப்பி விடப்பட்டால் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது மாஸ்டருடைய சங்கல்பமாக இருக்கும் பட்சத்துல அது தொடர்ச்சியாக இருந்து ஒரு காலகட்டத்துல உண்மையிலேயே வந்துடும். ஆனா இது விரைவாக வர்றதும் நாள் தள்ளி போறதும் யார் கையில இருக்குன்னா அபியாசியுடைய ஒத்துழைப்பை பொறுத்து. அதனால பொருளியலை நோக்கி திரும்பி இருக்கும் நமது எண்ணத்தை ஆன்மாவை நோக்கி திருப்பி விடுற அந்த ஒரு விஷயம்தான் இங்க நம்ம எதிர்நோக்கிற எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு அப்படின்னு அவர் சொல்றார். இதோட இருக்கட்டும். நமக்குள்ளார இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு திருப்பி விடுதல், நம்முடைய மனப்போக்குகளை, நம்முடைய எண்ணங்களை உலகியல் விஷயத்துல இருந்து மாஸ்டரை நோக்கி திருப்பி விடுற ஒரு அற்புதத்தை மாஸ்டர் இன்னைக்கு நிகழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு பிரேயரோட, அதுக்கு ஒரு முழுமையான ஒத்துழைப்பை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தோட நம்ம இன்னைக்கு காலை தியானத்துக்கு சொல்லலாம். Please start meditation.